வணக்கம் நண்பர்களே, நம் சமையல் அறையில் இன்னைக்கு வீட்டிலேயே சுவையான நொங்கு புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு தான். இந்த 3 பொருட்கள் இருந்தால் நம்ம வீட்டிலேயே சுவையான ஆரோக்கியமான நொங்கு புட்டிங் செஞ்சிடலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். நொங்கு புட்டிங் செய்கிறதுக்கு நான் 5 நொங்கு பீசஸ் தோல் நீக்கி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 100 ml தண்ணி சேர்த்து அதை நம்ம சூடு பண்ண போகிறோம். தண்ணி நல்லா சூடாகி வந்ததும் அது கூட 10 கிராமுக்கு அகர் அகர் சேர்க்க போகிறோம். இது வெஜிடேரியன் அகர் அகர் தான். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதை நல்லா உடச்சி விட்டு தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது தண்ணியில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அகர் அகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே கரைஞ்சி தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட இப்போ எடுத்து வச்சிருந்த நொங்கு ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நொங்கு ஜூஸ் சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ அகர் அகர் மிக்ஸும் நொங்கு ஜூஸும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது பவுலில் எடுத்து ஊற்றி புட்டிங் செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து நம்ம இதை 3 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ரெஃப்ரிஜரேட்னா ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். புட்டிங்கை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ புட்டிங் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இதை நான் பவுலில் இருந்து அன்மோல்ட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு காமிக்க போகிறேன். அன்மோல்ட் பண்ணுறதுக்கு பவுலோட சைட்ஸில் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறினீங்கன்னா போதும், புட்டிங் நல்லா அன்மோல்ட் ஆகி வந்துடும். ஜஸ்ட் ஒரு பிளேட்டில் வச்சு கமுத்தி லைட்டாக டேப் பண்ணால் போதும், புட்டிங் அன்மோல்ட் ஆகி வந்துடும்.
பாருங்கள், இப்போது சுவையான நொங்கு புட்டிங் ரெடியாகி வந்துருச்சு. சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இந்த நொங்கு புட்டிங் கோடை காலத்துக்கு வெயிலுக்கு ஏற்ற இதமான ஒரு டெசர்ட் ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்.